Hi smart kids. இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 37ல என்ன கத்துக்க போறோம்னா இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு பயன்படுத்தி எங்க எல்லாம் எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்றாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். வெல்கம் டு தி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அப்படின்னா எனக்கு கடினமாக இருக்கின்றது அப்படிங்கிறத அர்த்தங்க. நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது எனக்கு இது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு நாம் இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் எங்கே எல்லாம் நம்ம இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ பயன்படுத்தி பேசலான்னு. வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அக்செப்ட் திஸ். இதை ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கண்டினியூ திஸ் ப்ராசஸ். இந்த செயல்முறையை தொடர்வது எனக்கு கடினமாக உள்ளது. இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு earn 50k per month. நான் மாதம் 50,000 சம்பாதிப்பது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு do it myself. இதை நானே செய்வது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு communicate in English. ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்வது எனக்கு கடினமாக உள்ளது. அப்போ நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற வீடியோஸை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வெக்காபுலரிஸ், கிராமர் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை, உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை அதிகப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கிளாஸை தொடர்ந்து பாருங்க. இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ஸ்விம் இன் தி கெனால். கால்வாயில் நீந்துவது எனக்கு கடினமாக உள்ளது. இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு டேம் திஸ். இதை அடக்குவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ப்ரொவைட் திஸ் ஆல் டே. இதை நாள் முழுவதும் வழங்குவது எனக்கு கடினமாக உள்ளது. இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு டெவலப் இட் அகெயின். அதை மீண்டும் உருவாக்குவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அக்னாலேஜ் ஹிம். அவரை அங்கீகரிப்பது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு லிவ் லோன்லி. தனிமையில் வாழ்வது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு டிரைவ் தட் லாங். இவ்வளவு நேரம் ஓட்டுவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ஆர்கியூ வித் ஹிம். அவருடன் வாதிடுவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கண்ட்ரோல் கிட்ஸ். குழந்தைகளை கட்டுப்படுத்துவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு டிசைட் விச் இஸ் குட். எது நல்லது என்று முடிவு செய்வது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு allow someone here. ஒருவரை இங்கு அனுமதிப்பது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு tolerate them. நான் அவர்களை பொறுத்துக் கொள்வது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு மேக் him happy. அவரை சந்தோஷப்படுத்துவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அலைன் ஃபாஸ்ட். நான் வேகமாக சீரமைப்பது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு லேர்ன் திஸ் இன் எ டே. இதை ஒரு நாளில் கற்றுக்கொள்வது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு கீப் மை ப்ராமிஸ். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அட்மிட் இட். அதை ஒப்புக்கொள்வது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு வாட்டர் தி பிளான்ட்ஸ் நவ். எனக்கு இப்பொழுது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு டோ திஸ். இதை இழுப்பது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு சர்வைவ் வித்வுட் யூ. நீ இல்லாமல் நான் வாழ்வது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு சீட் மை பாஸ். என் முதலாளியை ஏமாற்றுவது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு டீல் வித் திஸ். இதை கையாள்வது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் மை ஃபேமிலி. வேலையையும் என் குடும்பத்தையும் சமநிலைப்படுத்துவது எனக்கு கடினமாக இருக்கிறது. இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ஓவர்சைட் தெம். அவர்களை கண்காணிப்பது எனக்கு கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அக்ரி வித் தட் மிஸ்டேக். அந்த தவறான நடவடிக்கையை நான் ஏற்றுக்கொள்வது கடினம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ஹெல்ப் தெம். They cheated me.
அவர்களை வாழ்த்துவது எனக்கு கடினம். அவர்கள் என்னை ஏமாற்றினர். It's hard for me to feed my child. என் குழந்தைக்கு உணவளிப்பது கடினம். It's hard for me to embarrass her. அவளை சங்கடப்படுத்துவது எனக்கு கடினம். It's hard for me to talk against my father. என் தந்தைக்கு எதிராக பேசுவது எனக்கு கடினம். It's hard for me to dance. எனக்கு நடனமாடுவது கடினம். It's hard for me to hit my son. என் மகனை அடிப்பது எனக்கு கடினம். It's hard for me to demand more. எனக்கு அதிகமாக கோருவது கடினம். It's hard for me to extend the work. பணியை நீட்டிப்பது எனக்கு கடினமாக உள்ளது. It's hard for me to find the key. சாவியை கண்டுபிடிப்பது எனக்கு கடினமாக உள்ளது. It's hard for me to handle the crisis. இந்த நெருக்கடியை சமாளிப்பது எனக்கு கடினமாக உள்ளது. It's hard for me to notice all time. எல்லா நேரத்திலும் நான் கவனிக்க கடினமாக உள்ளது. It's hard for me to set them free. அவர்களை விட்டு விடுவது எனக்கு கடினம். It's hard for me to lend this. இதை கடன் கொடுப்பது எனக்கு கடினம். It's hard for me to join with them. அவர்களுடன் இணைவது எனக்கு கடினம். It's hard for me to concentrate on my studies. படிப்பில் கவனம் செலுத்துவது எனக்கு கடினமாக உள்ளது. It's hard for me to ponder about that. அதை பற்றி யோசிப்பது எனக்கு கடினம். It's hard for me to quit this. இதை விடுவது எனக்கு கடினம். It's hard for me to offend them. அவர்களை புண்படுத்துவது எனக்கு கடினம். It's hard for me to stand while. நான் நிற்க கடினமாக உள்ளது. It's hard for me to depend on you every time. ஒவ்வொரு முறையும் உன்னை சார்ந்து இருப்பது எனக்கு கடினம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் பார்த்த சென்டென்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு குவிட் திஸ் அப்படின்னா இதை விடுவது எனக்கு கடினம். இதுவே குவிட் திஸ்க்கு பதிலாக குவிட் தேட் அப்படின்னா அதை விடுவது எனக்கு கடினம். இதிலேயே அதைக்கு பதிலாக ஏதாவது ஒரு செய்கை அல்லது ஏதாவது ஒரு வேலை, இந்த வேலையை எனக்கு விடுறது கஷ்டம் அல்லது கடினம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு குவிட் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 37ல் இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு பயன்படுத்தி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற கிளாஸஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இப்போவே ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுலேயும் உங்கள் ஃபீட்பேக்ஸை தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.